என்ன மாமா அறுத்து விட்டது எப்படி? அறுத்து விடுறதுக்கு நான் என்ன பானா காத்தாரியா? நசுங்கிருச்சுடா. நீ கம்முன்னு இருந்திருந்தாலே நான் கரெக்டா இறங்கிருப்பேன். அட்டகாசம் தலைவா. தலைவா வாங்கடா இஞ்சி சுக்கு இளவஞ்சி மாமன பாத்தாளா? நான் அசிங்கமா விழுந்தது தானே? ஆமா. அப்ப நான் கஷ்டப்பட்டு தொங்கிட்டு வந்ததை பாக்கல. ஆமா. மாமா இப்படி காண்டாவற? காண்டாவது இல்லடா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு காண்டா. எத்தனை தடவைடா உங்ககிட்ட நான் சொல்றது? இளவஞ்சி மாமான்னு ஓடி வந்து என்ன கட்டி புடிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு என் கால்ல உழுந்து கதறணும். அதுக்கு ஒரு யோஜனை. நான் சொன்னது ஆண்டவனுக்கே அடுக்காதுன்றியா? மேல பாரு மாமா, குருவி கூடு. என்ன குருவிகிட்டே யோசனை கேட்கலான்றியா? அட, அவ பாக்கும்போது நான் மரத்தை ஆட்டுறேன், அப்ப குருவி கூடு கீழே விழும். நீ எகிரி புடி, உன் கருணையை பார்த்து காதல் வரும். நீங்க எங்கடா கிராஸ் ஆகுறீங்க? நாங்களும் சேர்ந்து ஆட்டுறோம். நீங்க என்ன ஆட்டுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். போய் மூங்கில் வெட்டுற பொம்பளை பேன் பாருங்க. போங்கடா. ஆட்ட வேண்டியது அவனே ஆட்டுவான். உன்னை குடுமையை ஆட்ட சொன்ன, போய் மரத்தை ஆட்ட. சரிங்க மாமா. மாமா புடி புடி. ஏ குருவி, சிட்டு குருவி, ஷோ ஏ போட முடியலையா? 4 லாக் காரை சின்ன கடையில 40 கிலோமீட்டர் ஓடி முடியல. போட அதான் போயிடுச்சடா. மூங்கிலுக்கு மூச்சு முட்டாத உள்ள போட்ட எங்களுக்கு என்ன பண்ண போற? என்ன போலீஸ மயக்க புல்லாங்கோல் வாசிக்க சொல்றானா? பாத்தீங்களா, அவன் ஊதியா சத்துறான், உறுதியா சத்துறான். அந்த கருமாந்தத்தை மறக்கணும் தான் நானே நினைக்கிறேன். அதையே ஏன்டா மலையாள படம் மாதிரி மறுபடியும் போட்டு காட்டுற? போய் கண்டிச்சு வைங்க, இல்ல இன்னைக்கு வாயில வச்சவ நாளைக்கு. இப்பவே போய் வாய் மேட்ருக்கு வார்னிங் கொடுக்குறேன்டா. தொந்தரவு கொடுக்காதுன்னு எத்தனை முறை சொல்லி இருக்கேன். யாரு இந்த பைத்து முட்டி கப்பலோட்டி? இவருக்கு நான் தொந்தரவு கொடுக்கறதுனால கப்பல் எடுத்துட்டு போயிட்டு பனிப்பாறையில மோதிடுவாரோ? ஆமாவா? கரிப்பு தள்ள கட்ட கேட்டனா? சீவரைய சீவக சிந்தாமணி தோ வரேன். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். எது சொல்லணும்னாலும் டக்குன்னு சொல்லிட்டு போ. டக்குன்னு சொல்லிட்டு போறதுக்கு நான் டாட்டா சொல்லிட்டு போறதுக்கு வந்தேன். யார் அவன்? எங்கிருந்தோ வந்த அனாதிக்கு ஆ காட்டி வாயில சோறு ஊட்டலாம். ஆனா நீ வாயே ஆனு காமிச்சிட்டியே. நீ காட்டுல அவன் உறிஞ்சிட்டான். ஆனா இனி இந்த உரியறது, ஊதுறது, தேய்க்கிறது, தடவுறது இது எதுவும் நடக்கூடாதுன்னு நீயே போய் அவன்கிட்ட சொல்லு. ஏன்னா ஏன முடி கோவப்பட்டா காடு தாங்காது. டேய், இப்ப அவகிட்ட என்னடா சொன்ன? தெரியல. என்ன வந்த நாள்ல இருந்து தெரியலன்னு அதே தாண்டா சொல்லிட்டு இருக்கிற. இப்ப அவ திட்டினதுக்கு என்னடா சொன்ன? அவங்க திட்டினா வேற மறுபடியும் தண்ணிக்குள்ள எப்ப போலான்னு கேட்டா. மறுபடியும் தண்ணிக்குள்ளையா? ஆமாண்டா. ஆட்டி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் ஆட்டணுமா? பெரிய வயல வியாபாரிங்க அயல் நாட்டு போய் வியாபாரத்தை முடிச்சு வந்த மாதிரி கை காட்டானுங்க. போங்கடா, போய் பழ கூடலாம் இருக்குங்களா? போங்க. சபாசு, சரியா சொன்ன யானமுடி. அதெல்லாம் இருக்கட்டும், கீழே கிடக்கிற கோணிலாம் பொறுக்கி நீ எடுத்து வை. போ யானமுடி. எல்லாரையும் அதை எடுத்து சொல்றியா? நீ எதை எடுக்க போற? எடுப்புன சாயங்காலம் சாராயம் குடிச்சிட்டு வாந்தி எடுப்பேன். வந்து தலைய பிடிக்கிறியா? தின்னீங்க. ஏய் நில்லு. என்ன? யாருக்கும் தெரியாம பொன்னம்மா கிழவிக்கு அடியில வச்சு கலுங்க எடுத்துட்டு போறியா? யானமுடி எவ்வளவு அடி? தங்க சுரங்கத்துல வேலை செய்யற மாதிரி இவனுங்க எல்லாரும் சோதனை பண்ணி அனுப்ப வேண்டியதா இருக்கு. டேய் யானமுடி, ஒரு கைப்பிடி. தலைக்கு துணி வச்சுக்கலாம். எல்லாம் தேவையில்லடா. சரி பாத்து, ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாவா தலை. பாருங்கப்பா, நாம வெட்டிட்டு இருந்த மூங்கிலுக்கு இன்னைக்கு ராத்திரி யாரு காவலுக்கு போகணுங்கிறத பேசி முடிவு பண்ணத்தான் நாம இப்ப இங்க கூடியிருக்கோம். நீ இப்படியே பேசியிருந்தா பொழுது விடிஞ்சிரும். அப்புறம் எங்க இருந்து காவலுக்கு போறது? யானமுடி, சீக்கிரம் பேசி முடி. பொழுது சாயறதுக்குள்ள சட்டப்பட்டு பேசி முடிங்கப்பா. இந்த மதுரை வீரனி இந்த மர்ம வீரனி அனுப்பிச்சு வைங்க. சும்மா இருப்பா.
நம்ம இஞ்சி போட்டுமே. நான் போக மாட்டேன், என் பொண்ணு தனியா இருக்கான். டேய் போடா, நான் பாத்துக்கிறேன். என்னது? ஏய் அண்ணனா இருந்து பாத்துக்கிறேன்னு எதுக்கு அதுதானே. வம்பு? நான் போறேன். ஆன முடிக்கு இவ்வளவு வீரமா? டேய் குசு பேட்டா, தூக்கம் வருது, வீட்டுக்கு போறேன்னு. டேய் பொண்ணு துப்பு இல்ல வாசி, அது என்ன கெட்ட பழகு துப்பினே வாசிக்கிற? காவலுக்கு அவன் போட்டோம். நான் போறேன். யானமணி மாமா என் கூட வரணும். டேய் உன்ன சொன்ன நீ போடா, எனக்கு என்ன கொக்கி போடுற? நான்லாம் வர மாட்டேன். போறேன். நம்ம தானே போய் ஆகணும். சின்ன பையன் மெர்சல் ஆவான். நான் போறேன். டேய் எடுங்கடா என் பரம்பரை காவல் கவசத்தை. போலாமா? என்ன மாமா மூஞ்சி கோணிட்டு இருக்கு? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தா என் மூஞ்சி இப்படி ஆயிடும். என்ன பயமா? பயம் எது? இந்த பருப்புல பால் ஊத்தி செய்வாங்களா அதுவா? அது பாயாசம் மாமா. ஆஹா. உனக்கு பயம் என்னன்னு தெரியாது. பயமா? டேய் நாங்கெல்லாம் சூத்திரதாரி சொக்கலிங்க பரம்பரை. எங்க தாத்தா பெரியவரோட அப்பா கிட்ட தற்கொலை படையில இருந்தவரு. தற்கொலை படையா? ஆமா. ஆ. ஒரு தடவை எங்க தாத்தா தனியா இருந்தப்போ காட்டு போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க. உடனே எங்க தாத்தா AK-47, 57 கன்னி வெடி, பன்னி வெடி, கிண்ணி வெடி மொத்தத்தையும் மூட்டை கட்டிட்டு அவங்கள பார்த்து குடுன்னு ஓடினாரு. ஓடி போய் எல்லாரும் காலி பண்ணிட்டாரா? அதான் இல்ல, ஓடுற வழியிலே ஓரமா இருந்த புளிய மரத்துல தனியா தூக்கு மாட்டின்னு செத்து போயிட்டாரு. தற்கொலை படன்றத தனியா சாவறது நாதாரி தப்பா புரிஞ்சுக்கிச்சு. எனக்கு இப்பதான் உண்மை புரிஞ்சது. என்ன? நீங்க சூத்திரதாரி பரம்பரை. ஆ. சு. வா போற வழியில மூக்கசிங்க. காவலுக்கு போனோம். எனக்கு சரக்கு டேய் வாங்கி கொடுத்தா உனக்கு கூப்பிட்டு. டேய் எங்கடா போயிட்ட? இந்த காட்டுல தனியா விட்டு போயிட்டானே. இவன் வேணுனே விட்டு போறானா நம்ம வேணான்னு விட்டு போறானா? என்ன சலசலன்னு ஏதோ சத்தம் கேக்குது. ஜெகன் மோகினி, ஜெகன் ராகினி, ஜெகன் ரூபினின்னு எவ்வளவு வந்துட்டாளா? இருட்டுல வந்து ஏன்டா இப்படி பயம் பொறுத்துறீங்க? பாருங்கடா, நீங்க காட்டின பயத்துல நட்டுக்குச்சு. பயப்படாத தலைவா, எல்லாம் உங்க பாதுகாப்பு தான். நீங்க ரெண்டு பேரும் பண்றது ஆப்பா இல்ல பாதுகாப்பா? இருட்டுல ஈன குடி குடி தானே வந்தீங்க. குடுத்தா குடிப்போம். அப்படியே வாய் குடி குடிச்சிட்டு போறீங்களா? கிளம்புங்கடா. இல்ல, தனியா போறீங்களே, பேய் பிசாசு ஏதாவது? உங்க ரெண்டு பேரை விட பேய் பிசாசு எவ்வளோ மேலு. கிளம்புடா. டேய் அக்கலரிப்பே, புதுசாரம் பொங்கிச்சா? உன் முதலாளி எங்க? அங்க இருக்காரு பாரு. ஓ அங்க இருக்காரா? ஏண்டா கரை ஓரமா காச கூடாதா? நடந்து வர முடியல. வணக்கம் முதலாளி. என்ன கள்ள சாராயம் குடிச்சு காது ரெண்டு டமர் ஆயி போச்சா முதலாளிக்கு? பரவாயில்ல முதலாளி, நான் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏய் அண்ணனுக்கு ஒரு பாட்டில் சாராயம் வை. ஏய் முதல்ல உன் பழைய பாக்கி 175 கீழே வை. நாளைக்கு மொத்தமா வாங்கிங்க முதலாளி. அப்ப நாளைக்கே வந்து குடி. என்ன பண்றது? சும்மா சும்மா பாட்டிலோட வச்சிருக்கீங்களா? சரி நீங்க முதலாளி, பேர்ல கூட வச்சுக்கலாம். நான் முறையிற வாய் தொடச்சுக்கோ. திருட்டு குடி குடிக்கிறது அவன் என்ன வாய் தொடச்சு சொல்றான். என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். மக்கா இருக்கான். இப்போ இந்த கிளாஸையும் குடிச்சிட்டா மறுபடியும் ஊத்துவீங்களா? பாக்கலாம். எங்க பாக்குற? எங்கயா பாக்குற? சுத்தம் மாங்க மண்டையா இருக்கிற. பாக்குறாரு பாத்தியா பாத்தியா கோச்சா சொன்ன மாதிரி ஆச்சு இல்ல. எனக்கு சாராயம் இல்ல. இந்த நகிரி 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 கைய யார் மேல கை வைக்கிற? நான் நினைச்சா நாளைக்கே இதே மாதிரி ஊர்ல போட்டு உன் வியாபாரத்தை போண்டி ஆக்கி உன்னை ஆண்டி ஆக்க முடியும். 24 மணி நேரத்துல வெட்டி சாச்சிருவேன். சாச்சிட்டுமே, மொத்தமா எல்லா மூயில வெட்டி சாச்சிட்டுமே. இனி குச்சைஸ் விக்கிறவங்க கூட பத்தைக்கு எங்கிட்ட தான் வந்து நிக்கணும். இந்தா குடி. பயப்படாத, உனக்கு எதிராக கடலாம் போட மாட்டேன். சும்மா. ஆமா வெட்டின மூங்கில எங்க வச்சிருக்கீங்க? லுங்கில வச்சிருக்கிறோம். ஒரு பாட்டில் சாராயத்துக்கு டோல் ரைஸ் நாங்க சொல்லிடுவோமா? நாங்க என்ன கஞ்சாங்குத்திரியா? காற்றவல்லி. அதான் ஊரே ஒண்ணு சேர்ந்து இந்த யானை முடிய காவலுக்கு அனுப்பியிருக்கு. காட்டுராணி கோட்டையிலே கதவுகள் இல்லை, இங்கே காவல் காக்க இருவரும் இன்றி ஒருவரும் இல்லை. ஓ ஆடினது போதும், அடங்கு. கை கொடு. மூச்சு காத்துக்கு பதிலா மூக்குல சாராயமே வருது. ஏமாப்ல, இந்த வனதேவதை வனதேவதைன்னு சொல்லுவாங்களே, அவனுங்க எல்லாம் நம்ம வனத்து பக்கம் வர மாட்டாளுங்களா? என்னடா வந்துட்டானுங்களா? வனதேவதை வருவான்னு பார்த்தா வானரம் வந்து நிக்குது. நீங்க எங்க இங்க முதலாளி? சரக்கு எங்கடா? குடிச்சிட்டனே.
குடிச்சது உள்ள போய் வெளியே வந்தா அதுக்கு பேரே வேற. ஏன் வேணுமா? நான் கேட்டது வெட்டன மூங்கில்டா. அண்ணே சத்தியமா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ணே வேணா விட்டுருங்க அண்ணே, இவனுக்கு உண்மையிலே எங்க இருக்குன்னு போயிடையா. நான் கேக்குறேன். டேய், 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 சொல்றா எங்க இருக்குன்னு. எங்களுக்கா நீ அடி வாங்க. சொன்னா கேளு. வேற வேணா வெட்டிக்கலாம் சொல்லிடுறா. என்ன சொன்ன? வேற வெட்டிக்கலாம்டா. எப்படிரா இதெல்லாம்?